அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே மிகவும் முக்கியமான ஒரு பதிகம் அருள் விளக்கமாலை. இந்த அருள் விளக்கமாலைக்கு அருள் உரையினை திண்டுக்கல்லிலே சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்துள்ளார்கள். அந்த பதிகத்திலே இதுவரை 72 பாடல்களுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த உரை விளக்கம் ஒடிவடிவிலே தரப்பட்டது. இன்றைய நாளிலே அதற்கடுத்த ஒரு சில பாடல்களுக்கு உண்டான அந்த உரை விளக்கம் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த உரை விளக்கம் ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. பதிகம் அருள் விளக்கமாலை. இயற்றியவர் திருவருட்பிரகாச வல்லற்பெருமான். உரையாசிரியர் சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல். பாடல் எண் 73. கொடியவரே கொலை புரிந்து புலை நுகர்வாரினும் குறித்திடுமோராபத்தில் வருந்துகின்ற போது படியில்லதை பார்த்து கவேல் அவர் வருத்தம் துன்பம் பயம் தீர்த்து விடுக என பரிந்துரைத்த குருவே, நெடியவரே நான்முகரே நித்தியரே பிறரே நின் மலரே என்கின்றோர் எல்லாரும் காண அடியும் உயர் முடியும் எனக்கு அளித்த பெரும் பொருளே அம்பலத்தினரசே என் நலங்கள் அணிந்து அருளே. நெடியவரே நான்முகரே நித்தியரே பிறரே நின்மலரே என்கின்றோர் எல்லாரும் காண அடியும் உயர் முடியும் எனக்கு அளித்த பெரும்பொருளே அம்பலத்தின் அரசே என் அலங்கல் அணிந்து அருளே. அம்பலத்தின் அரசே என் அலங்கல் அணிந்து அருளே. அருள் உரை. உலகில் புலை உண்ணுகின்றவர்கள் பலர் உளர். அது அவர்களுக்கு குற்றமுடையது என்றே தெரிகின்றதில்லை. தம் உணவுக்கென்றே அவை படைக்கப்பட்டுள்ளனவாக கொள்ளுகின்றனர். தமக்கு தேவையான சத்து பொருள் அதில்தான் கிடைக்கின்றதாகவும் கருதுகின்றனர். இன்னும் ஒருபடி மேலே சென்று தாங்கள் இப்புலை உணா கொண்டு அவ்வுயிர் இனங்களை அதிகம் பெருகவிடாமல் இருப்பதாகவும் அவைகளால் புல்லாதி பயிரினங்களின் விளைவு குன்றாது விருத்தியடைய வழி செய்வதாகவும் கொண்டு தாம் புலால் அருந்துவது இயற்கை நீதிக்கே துணை புரிகின்ற நல் ஒரு காரியமாகும் என்று சமாதானம் கூறுகின்றார்கள். இவை எவ்வளவும் அறியாமையின் கூற்றே என்பதை அன்பறிவுடையோர் நன்கறிவர். ஒரு சிலர் புலால் உண்ணுகின்றவர்கள் கொலைக்கு காரணர் ஆகார் என்றும், பிறர் அதாவது கொலை செய்து கொலை விற்போருக்கு தாங்கள் உதவுகின்றவர்களே என்றும் கூறுகின்றார்கள். அந்த கொலைபாதக செயல் கொன்ற அவர்களையே சாருவதன்றே தம்மை சாராது என்றும் சொல்லுகின்றார்கள். இதே சமயத்தில் அந்த கொலை விற்கும் கொலைஞனோ தனக்கு அத்தொழிலில் பற்றும் இல்லை, அதனால் வரும் பாவமும் பந்தமும் தனக்கில்லை, எல்லாம் உண்போர் பொருட்டேதான் செய்கின்றதால் அதனால் உண்டாம் தீமை எல்லாம் அதனை ஏற்று உண்போரையே சாரும் என்று கூறி சமாதானம் அடைகின்றான். இவைகள் யாவும் எவ்வளவு மூடமான கூற்றுகள் என இன்று அறிகின்றோம் நாம். இன்னும் சில கொலை உண்ணாதவர்கள், ஆனால் கொலை தொழிலை பொழுதுபோக்குக்காகவும் பொருளுக்கும் பேருக்கும் புகழுக்கும் ஆகவும் புரிகின்றார்கள். குற்றமற்ற விலங்குகளையும் பறவையினங்களையும் வேட்டையாடி கொன்று குவிக்கின்றனர் சிலர். நாட்டுப்பற்று பகைமை முதலிய காரணமாக கூறி வலிய போர் முறையால் மக்களையே கொன்று குவிக்கின்றார்கள் சிலர். இந்த கொலைகள் எல்லாம் குற்றமற்றவை போலும் பாவமில்லாத நற்காரியங்கள் போலும் கருதி கொள்ளுகின்றனர் பலர். இவையெல்லாம் பாவகாரியங்களேயாம். பொய்மையும் வாய்மை இடத்து பொறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில்
என்ற பொய்யாமொழியை காட்டி இந்த கொலைபாதகச் செயலையும் அருட்செயலாக கண்டுகொள்ளவும் கூடும். ஆனால் அதற்கு உரிய அருட்குண பெருநிலை சாதாரண மக்களுக்கு ஏது? புலாலை மறுத்து புலை உடம்பின் பற்றையும் ஒழித்து புறநிலை கடந்து அகநிலையுற்று அருள்மயமாய் விளங்குகின்றவர்கள் செயல் எல்லாம் அருள்மயமாகவே இருக்கும். கடவுளின் அருட்செயலே அவர்களின் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஆகையால் அந்த அருட்செயலில் அழிவுறுகின்ற உயிர்கள் நலமே பெற்று நல்வாழ்வுக்கு உடனே பிறப்பிக்கப்பட்டுவிடும். இதனால் அருள் விளங்குமே அல்லாது பாவவினை பயன் சூழ்கின்றதில்லை. இவர்கள் எதையும் கொலை விரும்பியோ பொருள் வேண்டியோ தன் வாழ்வுக்காகவோ கொலை புரிகின்றார்கள் இல்லை. கடவுள் கருணையால் அழித்தற் செயலும் நடந்து கொண்டிருத்தல் போல் இந்த அருளாளன் செயல் அருட்சம்பந்தத்தால் மாசற்று விளங்கி நன்மையே விளைவிக்கின்றதாம். ஆகவே கொலை புசிப்பு உடையவர்கள் கொலை பாவத்திலிருந்து விடுபட்டவர்கள் ஆகார். புலாலை மறுத்தவர்களே ஓரளவு கொலை பாவத்திற்கு விலக்கு பெறுதல் கூடும். இவர்களே அகத்திலங்கும் அருள்வழி நிலை பெறும்போது முழுமையாக கொலை பாவத்தினின்று விடுபட்டிடுவார்கள். இந்த வழி புலையுண்பார்க்கு இல்லையாம். இதனால் புலால் கொள்ளாத மக்களினம் பெருமையுடையதாகின்றது. சைவம் சிறப்பதும் இதனாலேதான். எவரும் இந்த சைவ உண்டியை கொண்டு வாழ்ந்துதான் அருள் நிலைக்கு ஏற முடியும். ஆனால் இவ்வுணவு நிலைக்கு மேலாக புலையுடலையே பற்றாது புலை உடம்பின் புலனாசையை கடந்து அருள் நாட்டத்தை லட்சியமாக கொண்டவர்கள் விரைவிலே இவ்வுணவு தேவையை கடந்து விடுவார்கள். ஆதலின் இப்படிப்பட்ட தீவிர நாட்டமுடையோர்களின் ஆகாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இவர்கள் கூடிய சீக்கிரத்தில் புலையற்ற மேல்நிலையை அடைந்து விடுவார்கள். இவர்களின் விஷயம் விதிவிலக்கே அன்றி எவர்க்கும் பொருந்தாதாம். ஆகவே பொதுமக்கள் புலை உணவை மறுத்தே அருள்நிலைக்கு ஏற முடியும் என்று உறுதி கொள்ள வேண்டும். புலை உணவு கொள்ளுகின்றவர்கள் என்ற ஒரு காரணத்தால் சிலரை மிக தாழ்வாக கருதி கொண்டு அவர்களிடத்தில் தயவற்றவர்களாகி விடக்கூடாது. அதுபோலவே சைவாகாரம் உடையவர்கள் என்ற காரணத்திற்காக சிலரை மிகவும் மதித்து போற்றி அவர்களின் குற்றத்தை புறக்கணித்துவிட்டு கூடி குலாவுதலும் வீண் பெருமைப்பாடுகள் புரிதலும் சரியென்றாம். எவராயினும் சரி, ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொண்டு வருந்துகின்ற போது அதனை கண்டு இறங்கி உதவுதலே நல்லதாம். புறையினத்தான், அதாவது கொலை தவிர்க்காதவன் ஒருவன் கஷ்டச்சூழலில் அகப்பட்டிருக்கும் போது அதனை கண்டு மகிழ்ச்சி கொண்டு விடக்கூடாது. அதைத்தான் இச்செய்யுளில் பார்த்து உகவேல் என குறிப்பிட்டுள்ளார். உகவேல், உகக்காதே, சந்தோஷப்படாதே என்பது பொருள். அந்த காட்சியை காண்கின்ற போது அவன் கொலை உண்பவன், கொலை பாவத்திற்கு ஆளானவன், ஆகையால் தான் இந்த விதமான ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றான். நன்றாக படட்டும், அப்படித்தான் வேண்டும் என்று நாம் மனத்தில் நினைத்து கொண்டு இழிவரல் உணர்ச்சியோடு உள்நகைத்து நிற்கக்கூடாது. அது திருவருளுக்கு சம்மதமல்ல. உடனே உளநெகிழ்ந்து இரக்கம் கொண்டு ஆபத்தில் சிக்கி தவிக்கின்றவனை விடுவிக்க வேண்டும் அல்லது விடுவிக்கச் செய்தல் வேண்டும். அதுவே கடவுள் சம்மதமான செயலாகும். தயவோடு எவருக்கும் நேருகின்ற வருத்தம், துன்பம், பயம் முதலியவைகளை விலக்கி விடுதல் நன்று என குருவாய் வந்து உரைக்கின்றார் நம் பதி. இக்குரு வாக்கியத்தை மதித்து கொண்டு தயை புரிதல் திருவருட் சம்மதமாம். தேவர்களுக்கும் அரியதாகிய பெரும் பேற்றை வழங்கியுள்ள நம் அருட்பெருஞ்சோதிபதியை இங்கு குறிக்கின்றார். நமது அருட்பெரும்பதியின் திருவடிகளையும் திருமுடியையும் தேவர்கள் எவ்வளவோ காலம் தேடி பார்த்தும் கண்டதே இல்லையாம். இங்கு குறிக்கப்பட்ட தேவர்கள் அரி, பிரமன், நித்தியர் என்னும் அமரர்கள், நின்மலர்கள் மற்றும் பலராம். இவர்களில் அயன், அரி எனும் இருவர்கள்தான் ஜோதி இறைவனின் முடியும் அடியும் காண முயன்றனர் என்ப. இவர்கள் அன்னமும் பன்றியும் ஆகி தேடியும் காணா திருவளர் முடியடியை யான் பெற மகிழ்ந்தளித்தாய் என போற்றுகின்றார் நம் வள்ளலார். இவர் அவ்வருட்பெரும்பதியை திரு அம்பலத்திலே பூரணமாக கண்டுகொண்டுள்ளார். அடியும் முடியும் நடுவும் கண்டுள்ளார் என்று அறியப்படுகின்றது. அரிபிரமாதி தேவர்களுக்கு இக்காட்சி கிடைக்கவில்லை என்றதன் உண்மை யாதெனில் இவன் விரிப்பாம். தேவர்கள் ஆவார்,
ஒவ்வொருவரும் விசேட சக்தி பெற்று அது கொண்டு நெடுங்காலம் இவ்வுலகை ஆண்டு நின்று ஒழியும் ஆன்மாக்களே ஆவார்கள். ஓர் ஆன்மா பெரும் தவ முயற்சி செய்து ஆக்கல் தொழில் புரியும் ஆற்றலை பெற்று இவ்வுலகில் எத்தனை யுகங்கள் சிருட்டித் தொழிலை மேற்கொண்டு இருந்தும் முடிவில் அழிந்து மறைந்து விடுவானாம். இதுபோல திருமால் காக்கும் தொழில் பெற்று வாழ்ந்து கழிவராம். இப்படித்தான் ஏனைய தேவர்களும் பிறரும் தோன்றி மறைகின்றவர்களே ஆவர். இந்த தேவர்கள் ஒவ்வொருவருக்கும் முழு முதலாயிருந்து உதவி அவரவர்தம் பதவிகளில் உரிய காலங்கள் வரை இருத்தி செயல் புரிவித்து முடிவில் தன்னுட்படுத்திக் கொள்கின்றவரே நம் அருட்பெரும் பதியாவார். ஆகையால் இந்த தேவர்கள் எல்லாம் நமது அருட்பெரும் கடவுளரின் அற்ப கூறுகளே எனப்படுகின்றனர். எவரும் நம் பதியோடு ஒப்பிட்டு நோக்கத்தகாதவர்களே யாவர். இவர்களில் எவரையும் பூரணர் என்று கொள்ளற்கில்லை. ஆனால் அக உண்மை கண்ட பழம்பெரும் ஞானியர்கள் கடவுள் நிலையை ஒவ்வொரு ஆன்மாவிலும் வெளிப்பட்டு அவ்வான்மாவுக்கு தெய்வ பதவி வழங்கி இருப்பதாக கருதி கொண்டார்கள். ஆகையால் ஒவ்வொரு தெய்வ மூர்த்திகளையும் தனித்தனி உயர்த்தி துதிக்க முயன்று அவர்களையும் அங்கங்கு கடவுளாகவே புகழ்ந்து விட்டனர். இதனால் அயன் அரிகளுக்கு பரபிரம்மம் மகாவிஷ்ணு முதலான சிறப்பு நிலைகள் வழங்கப்பட்டு விட்டனவாம். இந்த உயர்நிலைகள் அவர்களின் பதவியால் குறிக்கப்பட்டன அல்ல, அதீதமான கடவுட்சார்பு கொண்டு போதப்பட்டனவேயாம். சுத்த சன்மார்க்க உண்மை வெளிப்பட்டுள்ள இக்காலத்தில் அந்த தேவமூர்த்திகளையும் அதீதமான கற்பனா கடவுள் நிலைகளையும் பற்றுதல் கூடாதாம். நாம் இப்பொழுது கொள்ள வேண்டியது எல்லாம் வல்ல எல்லாம் ஆன நமது அருட்பெரும் ஜோதிபதி ஒருவரையே தானாம். இந்த ஒன்றான பதியை கொண்டு வாழ்வதால் மற்ற எல்லா தேவர்களையும் கடவுளர்களையும் ஒருங்கே சேர்த்து ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றவர்களே யாவும். எவ்வாறெனில் நம் அருட்பெரும் ஜோதிபதியே தன் அருளின் ஏகதேச கூரைத்தான் அன்று நாராயணமூர்த்தியாய் சிவபரம்பொருளாய் சுத்த பரபிரம்மமாய் காட்டி அவரவர் மூலமாய் பக்தர்கட்கும் முக்தர்கட்கும் கருதிய பயன்களை வழங்கி வந்துள்ளார். ஆகையால் எந்த மூர்த்தியை போற்றி சித்தி பெற விரும்பினாலும் இந்த அருட்பெரும் ஜோதியையே அந்தந்த மூர்த்தி அச்சில் நிறைத்து கொண்டு துதித்து பயன் பெறலாம். அப்படி செய்தலை விட இந்த அருட்பெரும் ஜோதியை ஒரு குறிப்பிட்ட மூர்த்தி வடிவில் வைத்து போற்றிக் கொள்ளாது சுத்த பொன்மயமான சுடர் ஒளியில் இருத்தி கொண்டு எல்லாமான ஒன்றாய் நினைந்து போற்றி நிறை அருள் கொண்டு பெரும் பயன் அடைதல் சாலச் சிறந்ததாம். இந்த பெரும் உண்மையை உலகம் எல்லாம் அறிந்து கொள்ளவே நம் திருவருட்பிரகாசர் திருவம்பலத்தின் கண்ணே விளங்கும் அருட்பெரும் ஜோதிபதியின் திருவடியையும் உயர் முடியையும் நேரடியாக கண்டு போற்றி செய்து அருள் வழி மாலை ஆக்கி அணிவித்துள்ளார். இதனைக் கண்டு உலகவர்கள் எல்லோரும் அருள் நலம் பெற்றுய்ய தந்துள்ளார். அடுத்த பாடல் எண் 74. தயையுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவரே, எங்கு அவர்கள் தம்மோடு கூடி நயமுறு நல் அருள் நெறியில் கழித்து விளையாடி நயமுறு நல் அருள் நெறியில் கழித்து விளையாடி நண்ணுக என்று எனக்கு இசைத்த நண்புருசர் குருவே, நயமுறு நல்லருள் நெறியில் கழித்து விளையாடி நண்ணுக என்று எனக்கு இசைத்த நண்புரு சர்க்குருவே, உயலுருமென் உயிர்க்கினிய உறவே, என் அறிவில் ஓங்கிய பேர் அன்பே, என் அன்பில் ஒரு மொழியே, மயலரு மெய்த்தவர் சூழ்ந்து போற்று மணிமன்றில் மானடத்தின் அரசே, என் மாலை அணிந்து அருளே, மயலரு மெய்த்தவர் சூழ்ந்து போற்று மணிமன்றில் மானடத்து என் அரசே, என் மாலை அணிந்து அருளே, என் மாலை அணிந்து அருளே, என் மாலை அணிந்து அருளே. இதற்கு உண்டான அற்புதமான உரை விளக்கம். குருவானவர் எப்படி இருந்தால் ஒருவனுக்கு சகல உண்மைகளை அறிந்து கொள்ளவும், தாராளமாக பழகி சந்தேகங்களையெல்லாம் போக்கிக் கொள்ளவும், தன் குறைகளையெல்லாம் எடுத்து கூறி தவிர்த்து கொள்ளவும், ஒத்திருந்து மேலான அனுபவங்களையெல்லாம் அடையவும் கூடும் என்பதை
இங்கு நண்பு என்ற ஒரு சொல்லை தந்து விளக்கியுள்ளார். இதனை ஆழ்ந்து பயின்று அனைத்து நலனும் பெறுதல் நம் கடமையாகும். அந்த குரு சர்க்குருவாக கூறப்படுகின்றவர், நண்புரு சர்க்குருவாக நன்கு குறிக்கப்படுகின்றவர். நமது அருட்பெருஞ்சோதி ஆகவே உள்ளார். நண்பு என்றது அன்பும் பண்பும் கொண்டு விளங்கும் நட்புதான் என்று அறியலாகும். அன்பு வழி உள்ளத்தில் பதிந்து வேண்டிய போதெல்லாம் வேண்டியதை உதவி நற்பயனளித்து களிகொண்டு விளங்கச் செய்யும் பெருங்குணச் செயல்தான் நண்பு என்னலாம். நம் அருட்பெரும்பதியே இந்த நண்பு தரும் சத்குருவாக எழுந்தருளி உள்ளதை குறிக்கின்றார். இங்கு இக்குணநலம் பொருந்தாத குருவினால் எல்லா நன்மையும் அனுபவம் அடைவது அசாத்தியமாகும். ஒரு மாணவனுக்கு ஒரு குரு மிகவும் பெரியவராய் இருக்கக்கூடும். ஆனால் இந்த நண்பு இல்லையேல் எளிதில் அடுத்து பழக முடியாது போம். வணங்கி நின்று சொல்லுவதை கேட்பதை என்று எதிர்கேள்வியை கேட்பதோ, மறுத்து கூறுவதோ, உண்மையை உறுதிப்படுத்திக் கொள்வதோ, குறைகளை எடுத்து புகழ்வதோ முடியாது போம். குருவானவர் தற்பெருமை கொண்டவராய் இருந்தாலும் அவருடன் சமமாக பழக முடியாது. பணிந்து பணிவிடை செய்து கிடப்பதன்றி துணிந்து எதையும் கேட்டுவிட முடியாது. நிறை ஞானமும் அனுபவமும் இல்லாத குருவிடத்தில் உண்மை பயன் பெற முடியாது. குரு உண்மை அருள் வழி வண்ணமாகவே இருந்து உபதேசிக்கும் ஆற்றல் படைத்திருப்பின் இந்த பிரியா நட்பு ஏற்பட்டு பெரிய நன்மையை வழங்குவிக்கும். நண்பு இல்லாதவர்கள் உண்மை குருவாக கொள்ளப்படார். உற்ற நண்பனாய் விளங்கும் குருவே பொருத்தமானவராவார். பிறர் எவரிடத்தும் மனம் விட்டு இரகசியமின்றி வெளிப்படையாக பழகுவது கூடாது என்னும் போதும் இந்த நண்புரு குருவிடத்தில் மட்டும் அப்படி நன்கு பழக முடியும் என்பது உண்மை. அப்படி பழகினால் எல்லா உயர் அனுபவங்களையும் எளிதில் பெற்றுக்கொள்ளலாம். இம்மாதிரியான நண்பு குருவாக நமது அருட்பெரும் ஜோதிபதியே உள்ளார் எனில் அதைவிட வேறு என்ன வேண்டும் நமக்கு? இந்த சத்குருநாதர் மகா மௌன குருவாய் நம் உள்ள கோயிலில் என்றும் வீற்றிருக்கின்றார். ஞான குருவாய் அப்போதப்போது வெளிப்பட்டு நல்ல அறிவனுபவத்தை வழங்குகின்றார். உலகியல் சிக்கலில் மயங்கும் போதும் புற குருவாய் வந்து எளிதில் காரியங்களை முடித்து கொடுத்து மகிழ்வரச் செய்கின்றார். எப்பொழுதும் இடைவிடாது உடனிருந்து உதவி உயர் அருட்பெரும் ஜோதி பதத்தை இருத்தி வாழ்விக்கின்றார். இந்த குருவுக்கு நேர் எந்த குரு உண்டு இவ்வுலகில்? எல்லாருக்கும் தனித்தனியாய் உடனின்று உய்வு அளிக்கின்ற சொந்த குரு இவர் ஒருவரே யாவார். இவரைத்தான் நம் அடிகளார் எனக்கு இசைந்த நண்புரு சர்க்குருவே, எனக்கு இசைந்த நண்புரு சர்க்குருவே என்று குறித்துள்ளார். இந்த சர்க்குருநாதர் தெரிவிக்கின்றது தயையுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவரே என்றும், இங்கு அவர்களோடு கூடி நயமுறுதல் அருள் நெறியில் கடித்து விளையாடி நண்ணுக என்றும் கூறியுள்ளாராம். இவ்வுலகில் யார் நம் அகநெறிக்கு உரியவர்கள், அவர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது, பின்னர் அவர்களோடு எங்கனம் பழகி குறிக்கோளை எய்துவிப்பது என்றெல்லாம் கருதி கொண்டு இருந்தவர்க்கு இப்படி உரைதந்து வாழ்த்தினார் அந்த அருட்குருநாதர். இவ்வுலகில் மக்கள் இயற்கையிலேயே ஓரளவு அன்பும் தயவும் ஒழுக்கமும் உடையவர்களாய் இருக்கின்றார்கள் பலர். அந்த பலர் உள்ளும் ஜீவதயவு விசேடமாக உடையவர்களாய், கொலைக்கு அஞ்சி கொலை விடுத்து வாழ்கின்றவர்களாய், தம் சகோதர மக்களிடத்து உண்மையான அன்புடையவர்களாய் இருக்கின்றவர்கள் எல்லாம் மெய்யான தயா நெறிக்கு உரியவர்களாக கொள்ள வேண்டும் என தெளிவு செய்யப்பட்டுள்ளதாம். இவர்கள்தாம் அறியாமையால் பற்று வைத்திருக்கும் பழையனவாகிய கொள்கை கோட்பாடுகளை கூடிய சீக்கிரத்தில் விட்டு சுத்த சன்மார்க்கத்திற்கு வரக்கூடியவர்கள் ஆவர். அதனால் இவர்களையெல்லாம் அன்போடும் ஆதரவுடனும் நாம் நெறிக்கு வரவேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுவே திருவுள்ளமாம். இந்நெறியை பற்றி நன்கு அறிந்து கொள்ளாமையால்தான் இவர்களும் மற்றும் பலரும் அப்பழையவற்றில் இன்னும் மிக பற்றுக்கொண்டு விடாப்பிடியாக இருந்து வருகிறார்கள் என அறிகின்றோம். எல்லோரையும் உண்மை கூறி தெளிவு பெறச் செய்து நமது சன்மார்க்கத்திற்கு அழைத்துக் கொள்ளுதல் பொருந்தும். இதுவே ஆண்டவர் திருவுள்ளமுமாம். இதனால் எவர் எல்லாம்
உண்மை தயவு கொண்டவர்களாய் இருக்கின்றார்களோ அவர் எல்லாம் இச்சன்மார்க்கத்துக்கு உரியவர் என்பது குறிப்பு. இந்த தயவுடைய அன்பர்களை சார்ந்து அவர்களுக்கு நல்ல தெளிவு உண்டாகும்படி எடுத்து கூறினால் அவர்கள் இந்நெறிக்கு வருவதோடு இதற்காக பாடுபட்டு உழைத்து சூழ்ந்த அன்பர்களையும் நட்புறவால் இந்நெறிக்கு வரவழைத்துக் கொள்ளுவார்கள் என்பது உண்மையாம். ஆகையால் இவர்களை தயா சன்மார்க்கத்தின் உறுப்பினர்களாக ஆக்கிக்கொண்டு இச்சங்கத்தை வளர்த்திடல் வேண்டும் என்பது குறிப்பு. நல் அருள் நெறியில் கழித்து விளையாடிடச் சொன்னது யாதனில் சுத்த சன்மார்க்கத்தில் விளங்குவதே பேரின்பானுபவத்திற்கு காரணமாய் இருத்தலை உணர்த்துவதாயுள்ளது. ஆகையால் அகம்பொருந்தி மகிழ்ந்திருந்து அருள் விளைவு ஓங்கிடச் செய்திருத்தல் வேண்டும் என்பதே இதனால் குறிக்கப்பட்டதாகும். விளையாட்டு என்பது ஞானம் விளையும் விளையாட்டே என்று மற்ற இடத்தில் குறித்துள்ளார். ஆதலில் அந்த சன்மார்க்க ஞானப் பயனை வளர்த்தற்காம் செயலே இந்த விளையாட்டு என உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வுண்மை அறியாமல் தன் நெறியை பரப்புவதற்காக வேண்டி பலரையும் சங்கம் கூட்டி வைத்துக்கொண்டு பிரசங்கங்களும் சில அற்புதம் எனப்படும் கர்மசித்திகளும் புரிந்து அச்சூழ்நர் கழித்திட தானும் எக்களித்து சித்தாடிக் கொண்டிருக்கும்படி ஆசித்திடவில்லை நம் அருட்குருநாதர். அப்படி செய்திருத்தல் திருவருட்கு சம்மதம் அல்ல. அதனால் அவன் தன்னையும் தான் பெற்றுள்ள அற்புத ஆற்றலையும் காட்டிக்கொள்ளுகின்றானே அல்லாமல் தனக்கும் பிறர் எல்லாருக்கும் ஆதாரமாயிருக்கும் அருட்பெரும் கடவுளரையும் அக்கடவுளின் எல்லாம் வல்ல அருட்பெயர் ஆற்றலையும் சிறிதும் காட்டிக் கொடுக்காது அகங்கார போதத்தில் கழித்து விளையாடிக் கொண்டு இருக்கும்படியாக சொல்லவில்லை என்று உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும். உலகில் இம்மாதிரி அற்பமாகிய அற்புத சித்துக்களை புரிந்து கொண்டு மக்களை கவர்ந்து தாம் சொல்லுவதையே நம்பிக்கொள்ளும்படியும் தம்மையே மதித்து கொள்ளும்படியும் செய்கின்றவர்களைத்தான் மக்கள் போற்றிக் கொள்வார்கள். ஆனால் அதனால் உண்மை அறிந்து கொள்ளாமல் மோசம் போக நேர்ந்துவிடும் என்பது எச்சரிக்கையாகும். இந்த அற்புத சித்தர்களில் சித்து விளையாட்டு செயல்கள் மக்களை மயக்கி சன்மார்க்கத்தையே அறியக்கூடாமல் செய்துவிடுகின்றதாம். இவர்களின் அற்புத சித்தி செயல்களால் மனிதனுக்கு நிலையான இன்ப வாழ்வு வருமா? பெருஞ்சுக வாழ்வு உண்டாகுமா? அமைதியும் ஆனந்தமும் கொண்டு விளங்கத்தான் முடியுமா? இவை ஒன்றும் கூடாது என்பது உண்மை. சுத்த சன்மார்க்கம் ஒன்றாலேதான் திருவருளை பூரணமாக பெற்று பெருநல வாழ்வு கொண்டு விளங்க முடியும் என்று உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும். சித்து போதையில் மயங்கிட கிடப்போர்க்கு உண்மை நெறியாகிய சன்மார்க்கம் என்னது என்று எப்படி விளங்கும்? அந்நெறி கொண்டு அடையவிருக்கும் பெருவாழ்வு பற்றித்தான் என்ன தெரிந்து கொள்ள முடியும்? ஒன்றும் முடியாதாம். ஆகையால் சுத்ததயா நெறியையே வளர்த்தல் வேண்டும். அதில் ஏதேனும் திருவருட்சம்மதமாக அற்புதங்கள் சில நிகழுமாயின் அது பற்றி விளம்பரப்படுத்திக் கொள்ளவும் பெருமைப்பட்டு இருமாந்திருக்கவும் வேண்டாம் என திருவருளாலே உணர்த்தப்படுகின்றோம். மூன்றாம் அடியில் அருள் வழியைத்தான் தனக்கு ஓய்வு அளிக்கின்ற நல்ல உறவாய் குறிக்கின்றார். அறிவிலே தழைத்து படர்கின்ற அன்பாக அறிவிக்கின்றார். இந்த அன்பறிவில் தோன்றும் அருள் வழிதான் ஒருவருக்கு மெய்யுறவாகி உடனின்று என்றும் உய்யச் செய்வதாம். இந்த அருள் உண்மை பெரும்பதியை காண வேண்டி எவ்வளவோ காலமாக இவ்வுலகில் பிறந்து தவமுயற்சி மேற்கொண்டு வாழ்ந்து வந்துள்ளோம் நாம். ஆகையால் அவ்வருள் ஒளிப்பதியை காணும் பாக்கியம் பெற்றவர்கள் எல்லாம் தவமுடையவர்களேயாவர். இவர்கள் அருட்பொதுவிலேயுற்று ஆண்டவரை நேருறக் கண்டு போற்றுகின்றார்களாம். இவர்கள் எல்லாம் நல்லின்ப வாழ்வு பெறத்தான் இம்மாலை சூட்டி மிகவும் வேண்டிக் கொள்ளுகின்றார் நம் வள்ளலார். அடுத்த பாடல் எண் 75. அருளுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் அடைந்தவரே, அதனினால் அவருடனே கூடி தெருளுடைய அருள் நெறியில் கழித்து விளையாடிச் செழித்திடுக வாழ்க என செப்பிய சர்க்குருவே. அருளுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் அடைந்தவரே, ஆதலினால் அவருடனே கோடி தெருளுடைய அருள் நெறியில் கழித்து விளையாடி செழித்திடுக வாழ்க என செப்பிய சர்க்குருவே. பொருளுடைய பெருங்கருணை
பூரணமை சிவமே போதாந்தம் முதல் ஆறும் நிறைந்து ஒளிரும் ஒளியே பொருளுடைய பெரும் கருணை பூரணமை சிவமே போதாந்தம் முதல் ஆறும் நிறைந்து ஒளிரும் ஒளியே மருளுடையார் தமக்கும் அருள் நீக்க மணிப்புதுவில் வயங்கு நடத்தரசே என் மாலையும் ஏற்று அருளே மருளுடையார் தமக்கு மருள் நீக்க மணிப்புதுவில் வயங்கு நடத்து அரசே என் மாலையும் ஏற்று அருளே வயங்கு நடத்தரசே என் மாலையும் ஏற்று அருளே வயங்கு நடத்தரசே என் மாலையும் ஏற்று அருளே 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 அருளே. அருள்முறை. இதிலும் முன் 2 அடிகளில் முன் பாட்டிற்கண்ட கருத்தையே வலியுறுத்தி கூறியுள்ளார். இங்கு குறிக்கப்படுகின்ற குருவழியால் விளங்குகின்றது அருள் உடையவர்கள் யாவரும் நம் நெறிக்கு உரியவர்கள் ஆவார்கள் என்பது ஒன்று. அருள் உடையவர்கள் யாவர் என்றால் ஜீவதயவு உடையவர்களே யாவர். பிறர்க்கு அன்பு செய்து தாம் இன்புறுவதையே விளைகின்றவர்கள் இவர்கள். மற்றபடி அருள் உடையார் என்பதற்கு பூரண திருவருள் அடைந்துள்ளவர்கள் என்பது பொருளல்ல. அவர்களை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியதே இல்லை. அவர்கள் நம் நெறிக்கு முழு உரிமை கொண்டவர்கள் என்பது உண்மையாம். இவர்களை அடுத்துள்ளவர்கள்தான் அருள் நெறியில் ஆவல் உடையவர்களாய் எதிர்பார்த்து நின்று நாம் வரவேற்க தயாராய் உள்ளவர்களாவார்கள். இவர்கள் அல்லாத ஏனையோர் நம் மார்க்கத்திற்கு அயலாய் தெரிந்து கொண்டிருக்கின்றவர்கள், திருவருளில் நாட்டமில்லாதவர்கள், பழநெறியே கதி என போற்றிக் கொண்டிருக்கின்றவர்கள் நமது வரவேற்புக்கு உரியவர் அல்லராம். இவர்கள் அருள் உடையார் அல்லர். அதாவது இவர்களிடத்தில் அந்த அருள் வேட்கை வெளிப்பட்டு விளங்கவில்லை என்பதே கருத்து. உண்மையில் அருள் இல்லாதவர் அல்லர். ஏனெனில் ஆண்டவரின் திருவருள் இல்லாமல் எவரும் எதுவுமே இருத்தற்கில்லையாம். ஆகவேதான் இவர்களை அருள் உடையர் அல்லாதார் என்று குறிக்கப்பட்டதாக கொள்ள வேண்டும். புலையனிடத்திலும் கொலையனிடத்திலும் அருட்பெரும்பதியின் உண்மை மறைந்து கிடக்கின்றதே ஒழிய அவ்வருளே இல்லை என கூற முடியாதாம். இவர்களும் தக்க காலத்தில் மனோ பக்குவமுற்றும் அன்பும் அறிவும் அடைந்து அருள் வெளிப்படக் கொண்டு இலங்குதல் கூடும் என்பது குறிப்பு. ஆகையால் இவர்களுக்கும் புறத்திருத்தி பக்குவம் அறிவித்தல் திருவருட் சம்மதமேயாகும். எனவே அருள்தாகம் கொண்டவர்களை ஒன்று கூட்டி வைத்து சுத்த சன்மார்க்க உண்மைகளையெல்லாம் விளக்கி கூறி தெளிவுபடுத்தி கொண்டொழுகச் செய்திட வேண்டும் என்பதுதான் குருவாணையாகும். பதியை பூரணமை சிவமாக குறிக்கின்றார். சமயாதீத மதாதீத சுத்த அருள்வண்ண மெய்ப்பொருளே இந்த பூரண மெய்ச்சிவம் எனப்படுகின்றதாம். இப்பதி பெரும் கருணை பொருள் உடையவராம். இதனை கேழில் பரங்கருணை என குறித்துள்ளார் மணிவாசகர். இந்த பெரும் பிரபஞ்சம் கடவுளரின் புறவண்ண வடிவமாகும். இதற்கு ஆதாரமாய் தாங்கி நின்று இயக்கி ஆறுயிர்களுக்கு எல்லாம் பேரின்பம் அறிவிக்கின்ற அற்புத பெரும் சக்தியே கடவுளரின் அளப்பெரும் பெரும் கருணையாகும். அந்த கருணையை கண்ணார் காணவும் கருத்தார் கருதவும் முடிகின்றதில்லை. புற உலகை காண்கின்ற இடத்து அந்த ஆண்டவர் கருணையின் ஆற்றல் ஓர் அளவுக்கு விளங்குகின்றது. இதுகொண்டு மகா பிரபஞ்சத்தையும் இதற்கு ஆதார பெருங்கருணையையும் சிறிதே அனுமானித்து பெருவிய பெய்து நிற்கலாகின்றது. ஆகவே இந்த பிரபஞ்சம் எல்லாமான பொருளுடையவர்தான் அந்த கேழில் பரங்கருணை சிவம் என யூகம் செய்து கொள்ளலாகின்றதாம். இதனை பிரிது ஓர் இடத்தில் கருணையும் சிவமும் பொருள் எனக் காணும் காட்சியும் பெருக, கருணையும் சிவமும் பொருள் எனக் காணும் காட்சியும் பெருக என்ற அடியில் குறித்துள்ளதையும் சிந்தித்து அறிய வேண்டும். அடுத்து நம் அருள் ஒளி போதாந்தம் முதல் ஆறும் நிறைந்தொளிரும் ஒன்றாக குறிக்கின்றார். போதாந்தம், வேதாந்தம், யோகாந்தம், சித்தாந்தம், கலாந்தம், நாதாந்தம் என்று 6 அந்தங்கள் உள்ளனவாம். இவை யாருக்கும் ஆதாரமாயும் அதீதமாயுள்ளதாயும் இருக்கின்ற அருள் ஒளியே இவ்வாறு அந்தங்களின் அந்தமாக முடிந்த முடிபொருளாக உள்ளதாம். இவ்வாறு அந்தங்களின் குறிப்பு விளக்கம் முன்பு ஒரு பாடல் உரையில் குறிக்கப்பட்டுள்ளது. அதனை அங்கு கண்டு கொள்ளலாகும். மக்கள் அருள் வழி கொண்டு ஆனந்த வாழ்வில் விளங்க வேண்டியவர்கள். முன்பு நெடுங்காலமாக
ஆன்ம சிற்றணுக்களாய் அருகி மண்ணிலும் கல்லிலும் மறைந்து இருட்சூழலில் கிடந்திருந்தவர்களாவர். இப்படி கிடந்த ஆன்மாக்களை அவ்விருள் நிலைகளை கடத்தி உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் கொண்ட தேகங்களில் வருவித்து இப்பொழுது மன அறிவென்னும் ஏகதேச விளக்க நிலையோடு விளங்கச் செய்துள்ளாராம் அந்த அருட்பதி. இந்த மன அறிவோடுதான் மக்கள் விளங்குகின்றனர் இவ்வுலகிலே. இந்த மன அறிவு விளக்கம் சிறிதுமில்லாத இருள் நிலை கொண்டதுமல்ல, நிறையொளி கொண்டிலங்கும் அருள் நிலையும் அல்லவாம். இது இருள் விட்டும் விடாமலும் அருள் தொட்டும் தொடாமலும் இருக்கின்ற மருள் நிலை என கூறப்படும். இந்நிலையான அறிவோடுதான் இன்றைய மனிதன் எல்லா இன்ப துன்பங்களிலும் பட்டும் படாமல் பிழைத்து கொண்டே இருக்கின்றானாம். இந்த மாந்தர் சமூகத்தைத்தான் மருளுடையார் என குறிக்கின்றார் இங்கு. இந்த மருளுடைய மக்கள் நெடுங்காலமாக உலக சுகதுக்கங்களில் பட்டு உழன்று பொய்யான இன்ப துன்பங்களில் பற்றுதல் நீங்கி முடிவில் உண்மையான நிலையான இன்பம் அடைய வேண்டும் என்று விருப்பங்கொண்டு அந்த மெய் இன்பத்தை அடைவதற்கான பலவாகிய மார்க்கங்களை ஆய்ந்து கொண்டிருக்கின்றார்களாம். இவர்களால் இதுகாரும் பின்பற்றப்பட்ட நெறிகளில் அந்த மெய்யின்பம் காணப்படவில்லை. ஏனெனில் மெய் அருள் ஒளி உதயமாகாதிருந்ததுதான் காரணமாம். இப்பொழுது அவ்வருள் ஒளி வெளிப்படுகின்றதால் மருள் மயக்க நிலையெல்லாம் ஒழிந்து போவது திண்ணம். இவ்வொளி கொண்டு மக்கள் அந்த மெய்யின்ப வாழ்வு அடைவதும் நிச்சயமாம். இதற்காகவே நமது நடராஜபதி மருளுடையார் தமக்கு மருள் நீக்க மணி பொதுவில் வயங்கு நடம்புரிகின்றார் என உரைக்கப்பட்டுள்ளது. வயங்குதல் என்றால் வெளிப்பட்டு விளக்குதல் என்று பொருள்படுவது. நமது அருள்மணி பொதுவிலே எழுந்தருளி திருநடனம் புரிகின்றதால் இது வெளிப்பட்டு விட்டுள்ளது. இதனால் மருளாகிய மயங்கிருள் நிலை மாறுகின்றது. மருளுடையவர்களும் மாறுகின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அருள் விளக்கம் பெறுகின்றார்கள். இப்பொழுதுதான் இந்த திருநடன இரகசியத்தையும் மக்கள் அறிந்து கொள்ளுகின்றார்கள். மருளை ஒழித்து அருளை அளிக்கவே இந்த நடனம் என்று உண்மையாக அறிந்து கொள்ளப்படுகின்றது. இதுவரை இந்த அக உண்மையை அறிந்து கொள்ளாமல் புறத்தே தில்லையம்பலத்திற்கு சென்று நடராஜ தரிசனை செய்து உளம் உருகி வழிபட்டு சிதம்பர இரகசியம் என்னவோ என்னவோ என்று அறியாமல் மயங்கி கிடந்தனர் மக்கள். அந்த இரகசியம் எல்லாம் வெளிப்படும் காலம் வந்துவிட்டது. அந்த அருட்பெரும்பதியே நம் அகமாகிய சிதாகாசத்திலே எழுந்தருளி அருட்பெரும் காட்சியை அகத்திலும் புறத்திலும் கண்டுகொள்ளச் செய்து விட்டுள்ளார். இதனை இப்படி கண்டுகொள்ளச் செய்த பொருட்டே நம் வள்ளற்பிரான் இந்த அருள் விளக்க மாலையையும் ஆக்கி அணிந்து கொள்ளச் செய்து விட்டார். இவ்வள்ளல் வழியாக அருள் விளக்க மாலையை பெற்றோம். இந்த மாலை வழியாக அருள் நடனபதியை காண்கின்றோம். அந்த அருட்பெரும்பதியின் பேரருள் வழியாக உலகமெல்லாம் பேரின்ப வாழ்வு பெற்று திகழப்போவது சத்தியம். இத்துடன் 75வது பாடலுக்கு உண்டான உரை விளக்கம் நிறைவு பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பா, அதிலே அடங்கிய முக்கியமான பதிகங்கள் மற்றும் சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூல்கள் பல தந்த திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் இவர்கள்தான். இவர்களால் சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூல்கள் பல தயவு நூல் வெளியீட்டு அறக்கட்டளையின் மூலம் வெளியாகியுள்ளன.